புஷி ஆனந்த் அப்படி நடந்துக்கினதுக்கு ஒன்று அவருக்கு விஷயமே தெரியாதுன்றது காரணமா, இல்லை பேசாதன்னு விஜய் வந்து வாய் போட்டிருக்காரு. அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் லீக். அப்போ என்ன, யூ ஆர் டேக்கிங் தி பீப்புள் அண்ட் மீடியா ஃபார் ரெய்டு. புரிதலற்று பேசுகிறாருன்றார். அவர் பேசவே இல்லை. சார் ரிட்டன் ரிப்ளை. நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க. புஷிக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். நான் இந்த இடத்துல ஒரு திமுக அமைச்சரையோ அதிமுக அமைச்சரையோ இப்படி பிஹேவ் பண்ணியிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன். யாருக்குமே எதுவுமே தெரியலன்றதாவது அவங்களுக்கு தெரியணும். விஜய் பேசணும்னு கூட அவசியம் இல்லை. சம்படி ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் பேசணும். ஒரு மீட்டிங் நடக்க போகுது, இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்கன்றதே வந்து இதை டைலூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? ஐ எம் நாட் an advocate ஃபார் திஸ் கவர்மெண்ட். மை ஒன்லி பாயிண்ட் இஸ், அப்போ நீங்கள் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. வரும் நாட்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் ஆளும் தாவேக அரசுக்கும் தெரியும். மெனி டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து அபண்டன்ட் ரெயினால தான் சால்வ் ஆயிருக்கு. நிறைய மழை பெய்யும்போது திறந்து விட்டுருவோம், வேறு வழியே இல்லை. அப்படி தான் சால்வ் ஆயிருக்குது. வெதர் ரெயின் காட்ஸ் வில் ஃபேவர் விஜய் திஸ் டைம்ன்றது, வருண பகவான் விஜயை காப்பாற்றுவாரா இந்த முறைன்றது நமக்கு தெரியல. அண்ட் யூ ஹாவ் அ வெரி பவர்ஃபுல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த கண்ட்ரி ஆஸ் ஒரு ஆப்போனண்ட். டிஎம்கேவோட உண்மையான சொரூபம் வரும் நாட்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் ஆளும் தாவேக அரசுக்கும் தெரியும். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்ரெட் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இப்போதைய சூழலில் வர வேண்டாம், அது 2 மாநிலத்திற்குமான ஒரு நல்ல சூழலாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மாநில முதலமைச்சர் பேசியிருக்காரு. காவிரி விவகாரம் ஒரு தீவிரமான நிலையை அடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் இது பற்றியெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம அடைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அரசுக்கான ஒரு முதல் டெஸ்ட் மாதிரி இந்த காவிரி விவகாரம் வந்திருக்கு. கர்நாடக முதலமைச்சர் சந்திக்க போகிறேன்னு அவர் இங்கேருந்து சில செய்திகள் வந்தது. இப்போ அவங்க தமிழ்நாடு ரெக்வஸ்டட் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வேணும்னு நாங்களும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வாக்கில் சந்திப்பதாக இருந்தது. இப்போ வேண்டாம், இங்கே இருக்க சூழல் சரியில்லைன்னு டிகே சிவகுமார் சொல்லியிருக்காரு. முதல்ல இது மாதிரியான சந்திப்புகள் எதையும் பாசிட்டிவாக மாற்றுமா? ஏன் இதை முயற்சி பண்ணுறாங்க? நல்ல கேள்வி. இப்போ அவர் தெளிவாக போட்டு உடைச்சிட்டாரு. இது சந்திப்புக்கான அழைப்பு தமிழகத்திடமிருந்து தான் வந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இட்ஸ் சர்ப்ரைசிங். என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சர்ப்ரைசிங். பட் ப்ரிசைஸ்லி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது, ஒரு தடவை பேசலான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பலரும் பேசக்கூடாதுன்றாங்க. பாப்புலர் ஒப்பீனியன் இன் தமிழ்நாடு அக்ராஸ் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஈவன் அமங் பப்ளிக் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் மத்தியில் போய் பேசக்கூடாது, பேசுகிறது நம்ம கேஸை வீக்கெண்ட் பண்ணிடும் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்கிறாங்க. பட் ஃபார் த பாஸ்ட் 10 days இவங்க இந்த மாதிரி பேச போகிறாங்கன்ற 10 நாளாக இது வந்துகிட்டு இருக்கு. பேச போகிறாங்கன்னு வந்ததுலேருந்து என்னுடைய ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரஜையா என்னுடைய கருத்து என்பது, ஒரு பத்திரிகையாளனா, லுக், ஒரு புது கவர்மெண்ட் இங்கே வந்திருக்குது தமிழ்நாட்டில். தட் இஸ் அன் யங் லீடர். அவருக்கு அரசியல் பெரிய அளவில் இல்லாமல் கூட இருக்கலாம். பட் பேசுறதுன்றது எல்லா கட்டத்திலுமே அந்த டாக்கிங் டேர்ம்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் தான் எனக்கு தோணுது. அது நதிநீர் தாவாக்களில் ரிவர் வாட்டர் இஷ்யூஸில் அக்ராஸ் த டேபிள்ஸ் செட்டில் ஆனது தான் அதிகமே ஒழிய த்ரூ ட்ரைபியூனல் ஆர்டர்ஸ் அண்ட் கோர்ட்டில் செட்டில் ஆனது குறைவுன்னு தான் நான் கேள்விப்படுறேன். பேசுகிறதால சமரசத்துக்கான வாய்ப்புகள் குறைவு, அதில் சந்தேகமே இல்லை. பட் ஸ்டில் பேசுறது ஒரே ஒரு தடவை ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறதுல தப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. பர்சனலி ஸ்பீக்கிங். ஐ ஹோப் நீங்கள் அதை ப்ராடராக புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். ஆனால் இதில் என்ன நமக்கு ஒரு கோபம் வருத்தம் வருதுன்னா, இதை தமிழ்நாடு அரசு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வெளிப்படையாக சொல்லாமல் ரகசியம் காப்பதும் செய்திகளை கசிய விடுறதுமே இது ரொம்ப அவலமானதாக இருக்குது. இட்ஸ் வெரி சேட் அண்ட் பேத்தட்டிக். நீங்கள் இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே முக்கியமான எல்லா விஷயத்தையும் லீக் பண்ணி தான் பேசுகிறாங்க. கரூருக்கு போகிறாருன்னா அதை 10 நாளுக்கு முன்னால் லீக் பண்ணுவது, அப்புறம் 2 நாள் பொறுத்து அதை வேறு ஒருத்தர் சொல்கிறது, அப்புறம் 5 நாள் பொறுத்து கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ், இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி இவங்க லீக் இப்போ டாஸ்மாகை தனியார் மயமாக்க போகிறாங்கன்னா முதல்ல அதை லீக் பண்ணுறது, எல்லாம் ஐயோ குயோன்னு வயிற்றில் வாயில் அடிச்சுன்னு கத்தும்போது அதுக்கு பிறகு மந்திரி இல்லை அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை, நிறைய சீர்திருத்தங்கள் தான் செய்ய போகிறோம், இப்படி பேசுறது. ஸோ அந்த மாதிரி காவிரி பிரச்சனையிலையும் சிஎம் போய் பேச போகிறாருன்றது இட்ஸ் அ மேஜர் டெவலப்மெண்ட், வெரி மேஜர் டெவலப்மெண்ட். ஒரு மந்திரி, எல்லாமே ஜூனியர் மந்திரி தான், ஒரு ஜூனியர் மந்திரி சொல்கிறாரு போகிறாருன்னு, 2 நாள் பொறுத்து இன்னொரு ஜூனியர் மந்திரி அப்படிலாம் போக மாட்டாருன்னா, அப்புறம் யார் போகிறாங்கன்னு லிஸ்ட்டே இன்னைக்கு காலையில் வருது, கசிய விடப்படுது. இதுக்கு நடுப்புற மதியம் டிகே சிவகுமார் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வேண்டாம்,
நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறார். எனக்கு என்னமோ வந்து அவர் வர வேணான்னு சொன்னதுலேயே வந்து ஒரு சந்தேகம் என்ன இருக்குன்னா, இந்த கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் ஆதரவில் தமிழ்நாட்டில் நிற்கிற கவர்மெண்ட், அங்கே இருக்க கவர்மெண்ட்டும் அது ஃபுல் ஃப்ளெஜ்டு காங்கிரஸ் கவர்மெண்ட். விஜயை வந்து ஒரு அக்யூட் நெசசிட்டி, ஒரு நெருக்கடிக்குள்ள இங்கே ஒருவேளை விஜய் போனார்னா போவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருந்திருக்குதுன்னு தோணுது. ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஒருவேளை அங்கே போகிறாரு அப்படின்னா இங்கே விஜய்க்கு ஒரு நெருக்கடி வரும். அதை காங்கிரஸ் தலைமை எஸ்பெஷலி ராகுல் காந்தி விரும்பலை. அதனால் பை அதர் வே ரவுண்டு அவங்க தேவர் ரிகல்டிம் அவுட். டிகே சிவகுமார் மூலமாக சொல்லி நீ வராதுன்னு சொன்னது விஜய்க்கு ஏற்படக்கூடிய தர்ம சங்கடத்தை டெல்லி காங்கிரஸ் ஹைகமாண்ட் காப்பாற்றிருக்குன்னு நான் பார்க்குறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. டு மீ இட் லுக்ஸ் லைக் தட். மேபி ரைட், மேபி ராங். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு அக்யூட் நெருக்கடிக்குள்ள விஜய் இஸ் ஆல்மோஸ்ட், ஜோசப் விஜய் சீஃப் மினிஸ்டர், டிவிகே ரூலிங் பார்ட்டி ஹஸ் பின் ஆல்மோஸ்ட் ஐசோலேட்டட். எல்லாருமே வந்து போவாதன்னு தான் பேச ஆரம்பித்தாங்க, இன்க்ளூடிங் சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ். அப்படி இருக்கும்போது அதை மீறி ஒரு வேளை அவர் போயிருந்தாருன்னா இது வந்து ஹாட் பொட்டேட்டோ தமிழ்நாடு பாலிடிக்ஸில். அந்த நெருக்கடிக்கு வந்து விஜய் ஆளாக்க வேண்டாம் என்ற எண்ணம் காரணமாக காங்கிரஸ் ஹைகமாண்டே மேபி வித் த பிளெஸிங்ஸ் ஆஃப் ராகுல் காந்தி, சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா டிகே சிவகுமார் இப்படி பேச வைத்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. இதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் நம்புகிறேன். அங்கேயும் சுச்சுவேஷன் மோசமாக போயிட்டுருக்குது. பேசுறது கூட தப்பு இல்லை, ஆனால் பேச போகிறாங்கன்ற செய்தியை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் கசிய விடுறது ஒரு தப்பு. ரெண்டாவது, ஆல் பார்ட்டி மீட்டிங் வேணும்னு எல்லாரும் கேட்கும்போது அதை கூட்டாமல் இருப்பது வந்து விஜய் அரசாங்கத்தோட பெரும் பிழைன்னு தான் நான் பார்க்குறேன். அங்கே எல்லாருமே ஒரே வாய்ஸில் பேசுகிறாங்க, இங்கே வந்து மாற்றி மாற்றி நம்ம பேசுகிறோம். 91 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மனோஜ், 91-96 ஜெயலலிதா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட், ஒன் ஆஃப் தி அட்ரோஷியஸ் கவர்மெண்ட்ஸ், அராஜகம் ஆணவம் ஐட்சாட்டியத்தோட உச்சத்தில் அந்த அம்மா ஆடிட்டு இருந்த காலகட்டம். அப்போ கூட காவேரி பிரச்சனைக்கு 2 தடவையோ 3 தடவையோ ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டாங்க. நான் வச்சதான் சட்டம்னு எதேச்சாதிகார பாதையில் போயிட்டு இருந்த ஜெயலலிதா 2 தடவையோ 3 தடவையோ ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கால் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவில் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்பது வந்து ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. இன்ஃபேக்ட் அவங்க ஆதரிக்கக்கூடிய கட்சிகளில் ஒரு கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாளைக்கு தமிழகம் முழுவதும் விஜய் அரசு ஆல் பார்ட்டி மீட்டிங் கர்நாடகா இஷ்யூவில் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி தமிழகம் முழுவதும் வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு அறைகோல் எடுத்திருக்கு. இது ரொம்ப வினோதமான ஒரு போராட்டம். காவேரியில் தண்ணி வேணும்னு ஆல் பார்ட்டி மீட்டிங் அனைத்து ஆர்ப்பாட்டம் தமிழகம் கூட. ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடணும்னு சொந்த முதலமைச்சருக்கு, மாநில முதலமைச்சருக்கு எதிராக போராடுவது என்பது முதன்முறையான ஒரு அரசியல். இது அந்த அளவுக்கு வந்து இங்கே நிலைமை வந்து இன்னைக்கு போயிருக்குது. விஜய் அரசுடைய இந்த அணுகுமுறை தவறானது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வியோட முக்கியமான அம்சம் என்பது இது விஜய் அரசுக்கான ஒரு முக்கியமான சோதனை. ஆசிட் டெஸ்ட்ன்ற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலை, பட் அந்த தொனியில் தான் நீங்கள் பேசுனீங்க. இது ஒரு பெரிய பரீட்சையா அப்படின்னு கேட்டீங்க. ஐ திங்க் ஸோ, எஸ். இது வந்து ஒரு பதவியேற்ற பிறகு முதன்முறையாக விஜய் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ, ஒரு சிக்கல் என்று தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்போ கோர்ட்டில் வந்து கர்நாடகா 3500 கனஅடி தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு ஒரு ஆர்டர், 2 காவேரி அத்தாரிட்டி என்ற ரிவர் வாட்டர் ரெண்டுமே கொடுக்குறாங்க. ஆனால் டிகே சிவகுமார் அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து தண்ணீர் தர முடியாது, நாங்கள் இதை அப்பீல் பண்ணுவோம்னு சொல்கிறார். இப்படி ஒரு ஸ்டேட் வந்து இந்த விவகாரத்தில் முரண்டு பிடித்து கொண்டிருக்கும் போது, அதாவது ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு தீர்ப்பு மாதிரி அவங்க பண்ண அபைட் பண்ணியே ஆகணும்னு இடத்துல இருக்கும் பொழுது அதை முடியாது, நாங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது எந்த அளவுக்கு சரின்ற ஒரு கேள்வி இருக்குங்க. ஏன்னா இப்போ அவர் வந்து அதில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, அப்போ இதை ஒன்று குறைச்சிக்கலாம், இல்லை வந்து இதில் இதுதான் வயபிள் ஆப்ஷன்னு சொல்கிறதுன்றதை மேபி நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் கர்நாடகாவில் நாட் ஒன்லி சிவகுமார், யார் வந்தாலுமே இப்படி ஒரு ஆர்டர்ஸ் வரும்பொழுது அவங்க ஃபஸ்ட்டு வார்த்தையை தர முடியாது, எங்களுக்கு இல்லை, பத்தாதுன்னு, அது கூட பரவாயில்ல. அதை தாண்டி ஒரு மேகதாது வரைக்கும் இன்றைக்கி பேசிட்டார். மேகதாதுல வந்து அணை கட்டுவதன் மூலமாக உங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு தான் வந்து இப்போது நீங்கள் வீணா தண்ணி அப்படிலாம் கடலை கலக்க விட்டீங்க, நாங்கள் அங்கே கணை கட்டியிருந்தால் அதை தேக்கி வச்சுருந்துருப்போம், உங்களுக்கு தந்துருப்போம் இப்போ அப்படின்ற லெவலில் அவங்க அதில் ரொம்ப ஃபேமாக இருக்கும்போது நம்மள லீகல் ரெமிடிஸை நோக்கியோ இல்லை அதில் அடுத்தடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நோக்கியோ போகாமல் ஒரு மீட்டிங் நடக்க போகுது இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்கன்றதே வந்து இதை டைலூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? இல்லை, நான் அப்படி பார்க்கல டைல்யூட் பண்ணுறேன்னு. சரி, நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உண்மை. நம்ம நினைப்பது என்னென்னா வந்து ஜஸ்டிஸ் ஆன் அவர் சைட். 2 பாடிஸ், காவேரி முதல்ல வந்து அது பேர் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, காவேரி ஆணையம் அப்புறம் ஒழுங்குமுறை ஆணையம், அந்த ஒழுங்காற்றுமுறை ஆணையம், அந்த 2 அப்பலேட், ஒரு பாடி 2வது அப்பலேட் பாடி ரெண்டுமே ஆர்டர் பண்ணியாச்சு. நான் திறந்து விடுறதை தவிர அவங்களுக்கு ஆப்ஷன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதும்.
சுப்ரீம் கோர்ட்டும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொன்னால் அவன் பண்ணி தான் ஆகணும். பண்ணி தான் ஆகணும் அவங்க. இல்லை அப்படி நான் பண்ண மாட்டேன்னாங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ். இப்போ அது கடந்த காலங்களில் அதெல்லாம் அவங்க செஞ்சு பார்த்தவங்க தான் அவங்க வந்து. இந்த நேரத்தில் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்கிறது வந்து அதை செய்யலாம். பட் அது தமிழ்நாட்டில் அதுக்கான ஒருமித்த கருத்து இல்லாமல் அதை அவர் செய்கிறாருன்னா அது ஒரு டிபேட்டபிளான இஷ்யூ தான். அவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடாம முதலமைச்சர் விஜய் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று, கர்நாடகாவில் அவங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுறாங்க, தே ஆர் ஸ்பீக்கிங் இன் ஒன் வாய்ஸ், ஒரு குரலில் அவர்கள் பேசுகிறார்கள். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு குரலில் பேச மறுக்கிறோம். ஒரு குரலில் பேச மறுக்கும் பொழுது நம்மளோட கேஸ் வீக்கன் ஆகுது. அதுவும் டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஸ்டாண்ட். பெரும்பாலான பார்ட்டிஸ், ஆல்மோஸ்ட் என்டையர் பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம் இன் தமிழ்நாடு இஸ் ஃபார் நோ டாக்ஸ். ஆனால் சீஃப் மினிஸ்டர் அண்ட் த ரூலிங் பார்ட்டி அவங்க பேசலான்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இது ரொம்ப வினோதமான, மாநிலத்துக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. நீ கன்சென்சஸை ஃபஸ்ட்டு அரைவ் பண்ணணும். நமக்குள்ளேயே ஒத்துமை இல்லைன்னா நம்ம கேஸ் அங்கே எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியுன்ற கேள்வி நியாயமான கேள்வி. விஜய் ஷுட் கன்வின்ஸ் ஆல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு தட் ஒரு தடவை பேசலாம். அது இல்லை இவங்க வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணணும் போகக்கூடாது அப்படின்ட்டு. ரெண்டு பேர் நடக்காமல் தன்னிச்சையாக முதலமைச்சர் செயல்படுவது என்பது ஆபத்தானது. நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து பேசணுன்றது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், மனோஜ் முரண்பாடாக பேசுறதுன்னு நினைக்கணும். இன் பிரின்சிபல் ஆஸ் அ பிரின்சிபல் ஒரு தடவை பேசுறதுல தப்பு இல்லை. ஏன்னா ஆல்வேஸ் கிவ் அ பீஸ் அ சான்ஸ் வாங்க. ஈவன் அன் அக்யூட் கிரைசிஸ் சுச்சுவேஷன். இது ரொம்ப திஸ் இஸ் பேசிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான பீப்புள்ஸ் ப்ராப்ளம். இதை வந்து ஒரு லீகல் ப்ராப்ளமாக நம்ம பார்க்க முடியாது. இது வந்து பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்றது தான் நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். அப்படி தான் கடந்த காலங்களில் உலகம் பூராவே வந்து செயல்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் பீப்புள் யூஸ் டு சே, இப்போ அந்த இஷ்யூ எந்த கட்டத்தில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் ஃபார் அ லாங் டைம், அதாவது வந்து 20th செஞ்சுரியோட செகண்ட் ஆஃப் பூராவே வந்து அப்படி தான் இருந்தது நான் கேள்விப்படுறேன். ரிவர் டேனியூப்ன்ற ரிவர் வந்து 7 ஐரோப்பிய நாடுகள் வழியாக பாயுது. அந்த பீரியடில் வந்து சோவியட் பிளாக் இருந்தது, வார்சா பேக்ட், நேட்டோ பேக்ட், நேட்டோ இப்போயும் இருக்குது. அந்த 7 கண்ட்ரீஸில் வந்து 4 கண்ட்ரீஸ் வந்து ஐ திங்க் அண்டர் நேட்டோ பிளாக், 3 வந்து அண்டர் வார்சா ஆர் வைஸ் வெர்சா. தட் இஸ் ஐடியாலஜிக்கலி டிஃபரிங் கண்ட்ரீஸ் மத்தியில் அந்த நதி வந்து பாயுது. பட் ஸ்டில் அந்த சோவியட் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் அமெரிக்கா அந்த நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ் அண்டு அந்த இஷ்யூ பீக்கில் இருந்த கோல்டு வார் பீக்கில் இருந்தப்போ கூட இந்த ரிவர் வாட்டர் ஷேரிங்கில் வந்து பிரச்சனையே இல்லை. அப்போ வெவ்வேறு நாடுகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெவ்வேறு நாடுகள் மட்டுமல்ல, ஐடியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் பேக்ட்ஸ், 3 வார்சா கண்ட்ரிஸ், 4 நேட்டோ கண்ட்ரிஸ் ஆர் வைஸ் வார்சா இருக்கும்பொழுது கூட வந்து பிரச்சனையே இல்லை. அது அவங்களால தீர்த்துக்க முடிஞ்சுது. இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் மோடி இப்போ அதை கையை வச்சிருக்காரு, அது வேறு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இட் ஹஸ் ஸ்டுட் த டெஸ்ட் ஆஃப் டைம். 60 இயர்ஸ்க்கு மேலே இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. 3-4 வார்ஸ் பாகிஸ்தானோட நம்ம நடந்தப்போ கூட வந்து அதில் சிக்கல் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா உதாரணங்கள் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸுக்கு மத்தியிலே, தட் டு ஐடியாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இப்போ வந்து யூனிபோலர் ஆகிடுச்சு. அப்போ வந்து சோவியட் யூனியனும் யூஎஸும் அந்த பீக் ஆஃப் கோல்டு வாரில் கூட பிரச்சனையே இல்லாமல் சால்வ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டிடியூஷன், ஒய் கான்ட் யூ சால்வ்ன்றது தான் கொஸ்டின். இது இந்தியா பூரா நிறையா நதிநீர் பிரச்சனைகளில் கிட்டத்தட்ட வந்து சொல்யூஷன் வந்திருக்குது. பட் காவேரியில் மட்டும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. அண்ட் கர்நாடகாவோட அடமன்ஸின்றது நாட் ஓன்லி வித் தமிழ்நாடு, கர்நாடகாவுக்கு ஆந்திர பிரதேஷோட பிரச்சனை இருக்குது, மகாராஷ்டிராவோட பிரச்சனை இருக்குது, அந்த பார்டர் இஷ்யூவில் கூட, பெல்காம் இஷ்யூவில். ஆமாம், கேரளாவோட அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. ஸோ கர்நாடகா இஸ் ப்ராப்ளம் வித் எவ்ரி நெய்பர். அவங்க அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட்டாக இருக்கிறதால அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், இன் பிரின்சிபல் பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூப்பிடாம விஜய் அரசு நடந்து கொள்வது என்பது எதேச்சதிகாரமான போக்கு. இது வந்து இந்த 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 பெராடிகம் ஷிஃப்ட். இது பேசலன்ட்டு பேசுகிறோன்னு போகிறது. அப்போ அதை அந்த பாலிசியை வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு செல் பொலிட்டிக்கல் கிளாஸுக்கு. அவர் அதை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். நான் பேசவே மாட்டேன், அதாவது யாரோடையும் பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன்றது ஏற்புடையதல்ல. இந்த ஆட்டிடியூடு வந்து
ஆல்ரெடி வாலட்டைலாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்னும் சிக்கலை தான் அரசுக்கு ஏற்படுத்தும். பட் கம் வாட்மே நாங்கள் இப்படியே போய்கிட்டே இருப்போம்னு அவங்க நினைக்கிறாங்க. தப்பு. ஒரு பிரேத்தர் அவருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா அவரே வர வேணான்ட்டார். இவர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வர வேணான்ட்டார். மெனிய டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வந்து அபண்டன்ட் ரெயினால தான் சால்வ் ஆயிருக்கு. நிறைய மழை பெய்யும்போது திறந்து விட்டுருவோம், வேறு வழியே இல்லை. அப்படி தான் சால்வ் ஆகிருக்குது இது. வெதர் ரெயின் காட்ஸ் வில் ஃபேவர் விஜய் திஸ் டைம்ன்றது, வருண பகவான் விஜயை காப்பாற்றுவாரா இந்த முறைன்றது நமக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அனைத்து நீராதாரங்களும் வறண்டு போய் கிடக்கு. மேட்டூர் வந்து போதுமான நீர் இல்லை, திறக்க முடியல. ஆமாம், முக்கம்புள்ள தண்ணி இல்லைன்ற விஷுவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு டிவியில் காட்டுறாங்க. பட் சார், ஜூனில் நமக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுத்துருக்கணும். ஜூன் 12 நம்ம மேட்டூர் அணை ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் திறந்தாங்க. பட் ஸ்டில் ஜூன் மாதத்திற்கான ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு டிஎம்சி இருக்குது, அதை கர்நாடகா தந்திருக்கணும். ஜூலை மாதத்துக்கு ஒரு ஒதுக்கீடு இருக்குது, ஏறக்குறைய ஒரு 40 டிஎம்சி கிட்ட அவங்க தர வேண்டியது இருக்குது இந்த 2-3 மாதங்களுக்கு. ஆனால் ஜூன் 12 நமக்கு தெரியுது இங்கே திறக்க முடியாது, தண்ணி நமக்கு போதுமானதாக இல்லை அப்படின்றது. அப்பையிலிருந்தே மௌனம் காத்துக்கிட்டே வர்ற விஜய் இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி. திடீர்னு அவர் போய் கர்நாடகாவில் சந்திக்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி. இன்றைக்கி ஜனநாயகன் படத்தை அங்கே வந்து திரையிடுவதை ஸ்டாப் பண்ணுறாங்க. நான் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு கேள்வி இங்கே எல்லார்ட்டையுமே இருக்குது. இது என்னவாக இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு ஆதாயத்துக்காக இந்த விஷயத்தை அணுகிறீங்களா? ஏன்னா இப்போ இதுவே மற்ற கவர்மெண்ட்ஸை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், நமக்கு ஒரு அலோகேஷன் வரலன்னா ஃபர்ஸ்ட் வாய்ஸ் வந்து ரூலிங் கவர்மெண்ட் வந்திருக்கும். எங்களுக்கு வாட்டர், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போயிருக்கும், அப்பலேட்டில் ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. இந்த ஆக்ஷன்ஸே லாஸ்ட் 2 monthஸில் நம்மகிட்ட இல்லவே இல்லை. நம்ம ஏன் எனக்கு அலோகேஷன் தரலைன்ற கேள்வியை நம்ம கேட்காம இருக்கோம். கொடுத்தா அதுக்கு வந்து உடனடியாக என்னன்னு கேட்காம இருக்கும், எப்போ திறப்பீங்கன்னு கேட்காம இருக்கும். இங்கே ஏதோ நம்ம ரிசீவிங் எண்டில் இருக்கிறதுனாலேயே இதில் ஒரு சின்ன தாமதம் இருக்கா, இல்லை இந்த அமைச்சரவையில் அனுபவம் இல்லாததுனால இவங்க வந்து இதில் என்ன பண்ணுறதுன்ற குழப்பத்திலே இருக்காங்களா? இல்லை மனோஜ், நான் டு பி ஃப்ராங்க், நான் யாரையும் காப்பாற்றுறதா நினைக்க வேணாம். நான் இப்பயும் சொல்கிறேன், இது ஒரு புது கவர்மெண்ட். புரிதல் இல்லாமல் விட்டுட்டாங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ, வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ. புரிதல் இல்லாமல் தான் இதை இவங்க கோட்டை விட்டுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. பச்சையாக சொன்னால் ஜனநாயகன் படத்துக்காக இவர் காம்ப்ரமைஸ் அப்படி நான் சொல்ல விரும்பல. அது ரொம்ப ஸ்லாண்டர், அது அவதூறு. என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா வந்து இவங்க அனுபவமின்மையால் இந்த தவறை செஞ்சுருக்காங்க. இவங்க நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை விஜய்க்கு தான் கொடுக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல வந்து. ஏன்னா அது ஒரு பெரிய பழி. உன் படம் ஓடுறதுக்காக நீ அமைதியாக இருந்தன்றதுலாம் ஸ்லாண்டர். அதை திமுக பண்ணிட்டு போகலாம், அவங்க பண்ணட்டும், அது அவங்க வேலை. தட் இஸ் ஃபார் தேர் ஆப்போசிஷன். நான் அப்படி பார்க்க விரும்பலை அதை வந்து இந்த வருஷம் மட்டும். அடுத்த வருஷம் இதை பண்ணாங்கன்னா நம்ம வில் ஹாவ் டு கோ ஹேமர் அண்ட் டாங், அது வேறு விஷயம். புது கவர்மெண்ட்டு, அதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா, த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் இஸ் அண்டர் சீஜ். இப்போ அது 24 மணி நேரமும் வந்து எவன் கவுதுற போகிறான், ஏற்கனவே 10 எம்எல்ஏ துட்டை வாங்கிட்டான், 5 எம்எல்ஏ துட்டை வாங்கிட்டான், பாதி பேர் காசு வாங்கிட்டான் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு, இன்னும் 20 பேர் லைனில் இருக்காங்கன்னா, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ரூமர்ஸ் ஆர் ஃப்ளையிங் திக் அண்ட் ஃபாஸ்ட். அதுக்கேற்ற மாதிரி வந்து சம் பீப்புள் வேர் அரெஸ்டட். செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் வந்து தே ஆர் அண்டர் பெயில், அண்டர் ஆன்டிசிபேட்டரி பெயில். ஒரு நிச்சயமற்ற தன்மை கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. மைண்டில் வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இட் இஸ் லைக் யூனோ எ பர்சன் அஃபெக்டட் வித் அ லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ். வேறு எதை பற்றியும் எப்படி அவனால் கவலைப்பட முடியாதோ அந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் வந்து தன்னோட ஸ்டெபிலிட்டிலேயே முழு கவனத்தையும் செலுத்த வேண்டி இருக்கிற காரணத்தாலையும் ப்ளஸ் அனுபவமின்மையாலையும் அவங்க இதில் செலுத்த வேண்டிய கவனத்தை செலுத்தலைன்றது இட்ஸ் அன் இஷ்யூ ஆஃப் நெக்லிஜென்ஸ். நான் அப்படி தான் இதை பார்க்குறேன், டு பி ஃப்ராங்க். இதில் டீப்பர் கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கோ அல்லது வந்து படத்துக்காக அவரோட பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்காக, எஸ்பெஷலி அவரோட ஃபிலிம் லாஸ்ட் ஃபிலிம் ஜனநாயகனுக்காக அவர் இதை வந்து கண்டுக்காமல் விட்டார். நான் அப்படி சொல்லலை. அப்படி ஐ திங்க் யாருமே சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது. நோ சேனர் பர்சன் வில் சே லைக் தட். நான் சொல்கிறது ஜேர்னலிஸ்ட் அண்ட் அப்சர்வர்ஸ். லெட் ஹிம் கிவ் சம் பெனிஃபிட் ஆஃப் டவுட். அப்படி தான் எனக்கிட்ட ஆதாரம் இல்லை எதுவுமே. புரியுது. பட் யூ சி த ப்ராப்ளம் இஸ் அவர் பேச மறுக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை சார், இங்கே என்ன பிரச்சனை என்னன்னா, நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சார், நேற்று வந்து அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றம் கேள்வி கேட்குறாரு மேகதாது அணை பற்றி. மேகதாது அணை கட்டணும்னா தமிழ்நாட்டிட்ட ஒப்புதல் வாங்க தேவையில்லைன்னு சொல்லி நாடாளுமன்றம் ஒரு டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. ரிட்டன் ரிப்ளை அதை போய் அமைச்சர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு அமைச்சர் அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, இதுதாங்க சுப்ரீம் கோர்ட் ரூலிங், இப்படி தாங்க இருக்குது, இதுதான் நாங்கள் பண்ண போகிறோம், அது எப்படி நீங்கள் எங்களை கேட்காம இருப்பீங்க, இதுதான் நான் ஒரு மந்திரி ஒரு சிட்டிசனாக மந்திரிகிட்ட கேட்கணும்னு, இதுதான் எனக்கு தேவை, ஏன்னா என் ஸ்டேட்டை பற்றி அப்படி தான் அவர் சொல்லணும். புரிதலற்றி பேசுகிறாருன்றார். அவர் பேசவே இல்லை. இட்ஸ் ரிட்டன் ரிப்ளை. நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுறீங்க.
which is more value. Print அதாவது ஸ்போக்கன் வேர்டை விட எழுதுற வேர்டுக்கு மரியாதை உண்டு. ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிட்டு போறாரு, மீண்டும் கர்நாடகா தண்ணி திறந்து விடாத பற்றி கேட்குறாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே போயிடார் பதிலே சொல்லாமல். நான் இந்த இடத்துல ஒரு திமுக அமைச்சரையோ அதிமுக அமைச்சரையோ இப்படி பிஹேவ் பண்ணியிருந்தா அங்கே என்ன நடந்திருக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன். இல்லை இதுதான், இது வந்து ஜஸ்டிஃபைலாம் பண்ணலை. புஷி ஆனந்த் அப்படி நடந்துக்கினதுக்கு ஒன்று அவருக்கு விஷயமே தெரியாதுன்றது காரணமா, இல்லை பேசாதன்னு விஜய் வந்து வாய் போட்டிருக்காரு. புஷிக்கு எதுவுமே தெரியாதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம், ஈஸியாகவே கன்க்ளூட் பண்ணிடலாம். பட் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. மேபி ஈஸ் ஆஃப் நோ ஆஃப் திங்ஸ், பட் மேலேருந்து வந்த கமாண்டு டோன்ட் ஓப்பன் யுவர் மவுத், யாரும் பேசாதீங்க. ஏங்க யாருமே பேசாமல் எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு அரசை ரன் பண்ண முடியும்? ஜெயலலிதா நைட் ட்வீட் போடுவாங்க, அதாவது போடலாம் இல்லை. நீங்கள் யூ ஹேவ் டு கம்யூனிகேட் வித் த பீப்புள். இல்லை அதுதானே ஜனநாயகம். நீ வந்து மைக்கை நீட்டும் போது பேசுகிற, சரி பேசலை, நான் ட்வீட் பண்ணேன். இப்போ முந்தி மாதிரி இல்லை. இப்போ ஜெயலலிதா பீரியடில் எல்லா மந்திரிக்கும் வந்து வாய்ப்பூட்டு தான் போடப்பட்டது. ஆமாம், எல்லா மந்திரிக்கும் வாய்ப்பூட்டு. அம்மா மட்டும்தான் பேசுவாங்க. ஏதாவது ரொம்ப ஒகேஷ்னலாக தான் வந்து மற்றவங்களை பேசவங்க அலோவ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஷி வாஸ் ஏபிள் டு ரன் த கவர்மெண்ட். எஸ். இப்போ இந்த மாதிரியான கிரைசிஸில் வந்து அந்த அம்மாவும் பேச அனுமதிச்சிருக்காங்க. ஐ ரிமெம்பர் நெடுஞ்செழியன்லாம் அப்போ பேசியிருக்காரு. அதில் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலி நம்ம கிடைச்சிருக்கும். 1996 that when she was at the peak of her arrogance, மொத்தமே 3 தடவை மொதல் ப்ரெஸ்ஸை பார்த்தாங்க. அப்போ டிவிலாம் கிடையாது, பிரிண்ட் கூப்பிட்டு பேசினது. அந்த பீரியடில் கிரைசிஸில் வந்து நெடுஞ்செழியன் ப்ரீஃப் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் சீனியர் மோஸ்ட். இல்லை அந்த அம்மாவே வந்து பை வே ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. கரெக்ட், தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ ட்விட்டர்லாம் கிடையாது, உங்களுக்கு சோஷியல் மீடியா கிடையாது. 2001 and 2006 நிறையாவே அந்த அம்மா பேசியிருக்காங்க. விஜய் பேசணும்னு கூட அவசியம் இல்லை, சம்படி ஆன் பிஹாஃப் ஆஃப் த கவர்மெண்ட் பேசணும். இப்போ இந்த இஷ்யூவில் புஷி ஆனந்த் வந்து சச் அ சீரியஸ் இஷ்யூ, அனுமதியே தேவையில்லைன்னு மந்திரி வந்து ரிட்டன் ரிப்ளை கொடுத்துருக்காருன்னு போது அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசாமலே போகிறாரு அப்படின்னா அது வந்து இக்னரன்ஸாகவும் இருக்கலாம், அல்லது வந்து அரகன்ஸாகவும் இருக்கலாம், அல்லது வந்து அண்டர் கம்பல்ஷனாகவும் இருக்கலாம். மொத்தத்தில் இது அன்ஹெல்த்தி. இது யாருமே இந்த பிஹேவியரை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. நான் ஒன்றும் இந்த கவர்மெண்ட்டுக்கு வக்காலத்து வாங்கலை. ஐ எம் நாட் அன் அட்வொகேட் ஃபார் திஸ் கவர்மெண்ட். மை ஒன்லி பாயிண்ட் இஸ் இட்ஸ் அ நியூ கவர்மெண்ட். 100 days கூட முடியல. தே ஆர் வெரி நியூ. எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாமே வந்து நோவிஸ், யாருக்குமே எதுவுமே தெரியலன்றதாவது அவங்களுக்கு தெரியணும். அப்போ வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை வந்து கன்வீன் பண்ணி ஒரு கன்சென்சஸ் அரைவ் பண்ணணும். அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இஃப் திஸ் இஸ் தி ஆட்டிடியூட் ஆஃப் த கவர்மெண்ட், இந்த 5 வருஷம் எப்படி ரூல் பண்ண போகிறாங்க இவங்க? கிரைசிஸ் இல்லாத வரைக்கும் ஓடும், எல்லாம் நல்லா இருக்க வரைக்கும் ஓடும். பிரச்சனை வரும்போது தானே, தட் டு யூ டோன்ட் ஹேவ் எ மெஜாரிட்டி அண்ட் யூ ஹேவ் அ வெரி பவர்ஃபுல், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் த கண்ட்ரி ஆஸ் ஒரு ஆப்போனண்ட். டிஎம்கேவோட உண்மையான சொரூபம் வரும் நாட்களில் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் ஆளும் தாவேக அரசுக்கும் தெரியும். அவங்க வந்து ஆஸ் அன் அப்போசிஷனாக இஷ்யூஸ் வந்ததுன்னா 360 டிகிரி சொல்லுவாங்க. கலைஞர் பீரியடில் நம்ம பார்த்துருக்கோம் எப்படிலாம் அவர் பண்ணுவார்னு. இன்னமும் அந்த சீட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் விஜயோட ஒரு பெரிய ஒரு ட்ராபேக், பட் தட்ஸ் குட் ஃபார் த டெமோக்ரஸி. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் பிரெயின் அண்ட் வித் ஆல் ரிசோர்ஸஸ் அண்ட் மீடியா பவர் ஆஸ் யுவர் எனிமி. அப்போ நீங்கள் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. இப்போ இந்த புரிதல்லாம் இல்லாமல் யார் வேணால் என்ன வேணால் பேசட்டும், ஐ வில் நாட் டாக், ஐ வில் நாட் ஓப்பன் மை மவுத், ஐ won't allow my ministers to open my mouthனா திஸ் வெரி ராங் ஆட்டிடியூட். நான் ஒன்று தான் மனோஜ் சொல்கிறேன். ஸ்டில் ஒய் ஆர் யூ சப்போர்ட்? நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்? ஐ எம் நாட் சப்போர்ட்டிங், ஐம் ஜஸ்ட் ஹேவிங் சேயிங் தட் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, லெட் அஸ் கிவ் சம் டைம். அந்த சாஃப்ட் கார்னர்ன்றது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெமோக்ரஸி. அட்லீஸ்ட் ஒரு 100 days, ஒரு 6 months அது கொடுக்கணும். பட் அவங்க பேட் டைம் அவரால் 5 வருஷம் திறந்து விட முடிஞ்சது மேட்டூரில் ஸ்டாலினுக்கு. இவருக்கு அந்த லக் இல்லை. வருண பகவான் இவரை வந்து ஆசீர்வதிக்கலை, மாட்டிக்கிட்டாரு. இப்போ இவர் வந்து திஸ் இஸ் அ கிரைசிஸ். இல்லை அது ஓப்பனாக இருக்கலாம்ல சார். எனக்கு புரியாது அதான் சார். நீங்கள் மக்கள் உங்கள்கிட்ட வந்து மக்களுக்கும் தெரியுது மேட்டூரில் தண்ணி இல்லை, கர்நாடகா தண்ணி தர மாட்டுறாங்க, நம்மளோட டேம்ஸ்லாம் வரன்றிருக்குன்னு மக்களுக்கும் தெரியுது. ஆனால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணுமா வேண்டாம்? கண்டிப்பாக சொல்லணும். ஏன் கவலைப்படுறீங்க? இதுதான் பிரச்சனை, நம்ம சார்ட் அவுட் பண்ணிடலாம், சுப்ரீம் கோர்ட்டு போகிறோம், சரி பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த ஓட்டு போட்டுட்டு வந்தால் எல்லாரும் எங்கள் அண்ணனுக்காக ஓட்டு போட்டேன், என் தம்பிக்காக ஓட்டு போட்டேன், என் மகனுக்காக ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. விஜயுமே போய் டெல்டாவில் பிரச்சாரம் பண்ணும்போது விவசாயியாக பிறக்கவங்களை வருத்தப்பட்டேன், விவசாயி தான் இருந்திருக்கணும், அப்படிலாம் யானும் ஒரு விவசாயி மாதிரி தான், எனக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரியும், அப்போ நீ விவசாயியாக நீங்களும் மாறி தான் பேசுனீங்க.
அப்போ அப்படிப்பட்டவங்க விவசாயிகள் விஷயத்துல ஓப்பனாக இருக்கக்கூடாது. எதுலையுமே ஓப்பனாக திங் வேற நார்மல் இல்லை. ஐ அக்ரி, ஐ டோட்டலி அக்ரி வித் யூ, 100% ஐ அக்ரி வித் யூ. 100% உங்களுடன் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பிரச்சனையாக தானே மனோஜ், என்ன செய்ய முடியும்? ஓப்பன்னஸே இல்லை. ஓப்பன்னஸே இல்லாமல் ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் எப்படி ரன் பண்ண முடியும்? அப்படி ரன் பண்ணுறீங்கன்னா somebody else should speak on behalf of the government. ஆஃபீஸர்ஸும் பேசுறது இல்லை. இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு லிஸ்ட் வருது, இவங்க போகிறாங்கன்னு, அது கசிய விடப்பட்ட லிஸ்ட். அந்த லிஸ்ட் வந்த கொஞ்ச நேரத்தில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சந்திச்சு அது மாதிரி பிளான் இல்லைன்றார். அப்போ என்ன பேசுறீங்க? அப்போ என்ன யூஆர் டேக்கிங் த பீப்புள் அண்ட் மீடியா ஃபார் ரைடு? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சிஸ்டமேட்டிக் லீக், தட் அ சீரியஸ் இஷ்யூ. ஏதோ சோட்டா இஷ்யூன்னா ஓகே, அப்படியே யார் யார் பேருன்னு வரைக்கும் வருது. 3 மினிஸ்டர்ஸு, 3 பியூரோக்ராட்ஸு, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸு, லாயர்ஸு, அவரோட பர்சனல் அட்வைசர்ஸு எல்லாரும் வருது. சரி போங்க, யார் வேணா போங்க, நோபடி கேன் கொஸ்டின். அந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களை பற்றிலாம் நம்ம கொஸ்டின் பண்ணல. தட்ஸ் த சீஃப் மினிஸ்டர் ப்ரெரோகேட்டிவ், அது அவரோட உரிமை. பட் அதை கசியை விட்டுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படிலாம் எதுவுமே இல்லையா, எனக்கு தெரியாதுண்ணா. உங்கள் பேர் இருக்குது சார் அதில், லா மினிஸ்டர்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாதுண்ணா. ஐ திங்க் காங்கிரஸ் ஹைகமாண்ட் மனோஜ், நான் அப்படி தான் நினைக்கிறேன், ராகுல் காந்தி இஸ் பெயில்ட் ஹிம் அவுட். டிகே சிவகுமாருக்கு ராகுல் காந்தியிடம் வந்து வந்த அட்வைஸ் வந்து கிவ் அ ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ், ஐ வாண்ட் டு பெயில் அவுட் விஜய். ஏன்னா இங்கே விஜயோட பொசிஷன் இஸ் பிகமிங் அன்டெனபிள். வந்த 2வது வருஷத்துலேயே 3வது வருஷத்துல கிரைசிஸ் வந்திருந்தா கூட பரவாயில்ல, முதல் வருஷத்துலேயே மாட்டிக்கிட்டாங்க. சரி, தேர் அண்டர் சீச், சந்தேகம் வேணாம். இட்ஸ் அ வெரி வாலடைல் சிச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டுது. பட் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கேயும் சிச்சுவேஷன் இஸ் கிரிம். அங்கே வந்து வறட்சி ரொம்ப கொடுமையாக இருக்குது, போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்க விவசாயிகளும் பாவம், அவங்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். நம்ம வி ஷுட் ஹேவ் தட் ப்ராடர் அவுட்லுக். பட் கொஞ்சமாவது இறங்கி வரணும், கொஞ்சமாவது கொடுக்கணும். ஆனால் ஒரு ட்ராப் கூட கொடுக்க மாட்டேன்றது அரகண்ட் ஆட்டிடியூட். See, they are also under very, very, very serious stress. கர்நாடகா மாநிலத்தோட விவசாய சிக்கல், வேளாண் சிக்கலும் ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான். ப்ளஸ் அவங்களுக்கு பெங்களூர் இஸ் அன் எவர் எக்ஸ்பாண்டிங் சிட்டி, அதுக்கான குடிநீர் தேவைகளுக்குமான தண்ணீரும் தேவைப்படுதுன்றாங்க. சரி, ஓரளவாவது வந்து உங்களுக்கு வந்து விட்டு கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடு இல்லைன்னா கிரைசிஸ் தான் இது. சட்டத்தால் மட்டும் என்னோடய பாயிண்ட் வந்து ஏன் நான் பேசலான்றத இன் பிரின்சிபல் எல்லா கட்டத்துலையும் நம்ம அதை மட்டும் விட்டுறக்கூடாது, அந்த டோரை ஷட் பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரியும், சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட டைப் டு ட்ராக் டு டிப்ளமசி ஓடிக்கிட்டே இருக்கும் எல்லா காலகட்டத்திலும். இப்போ ஈரானும் யூஎஸ் அடிச்சுக்கிறாங்க. ஈவன் போராட்டங்களின் போது கூட அது நடக்குது. போராட்டங்களின் போது நடக்குது, அரசே வந்து பேசுது. இப்போ ஈரான் யூஎஸ் சண்டை இப்போ நடந்துகிட்டு இருக்க சண்டையில் கூட டெய்லி பேசிட்டு தான் இருக்கு. ஆமாம், தட்ஸ் ஹவ் லைஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதில் அந்த ஸோ இன் பிரின்சிபல் டோன்ட் ஷட் த டோர்ன்றது தான் என்னோட பாயிண்ட். ஆனால் 2வது விஷயம், அவங்களுக்கும் இப்போ நிலைமை மோசமாக தான் இருக்குது. கர்நாடகாவோட சுச்சுவேஷனும் ரொம்ப மோசமாக தான். ஆமாம், அந்த கிருஷ்ணா டேம்லாம் கூட வறண்டு காணப்பட்டது. ஆமாம், நிச்சயமாக அவங்களுக்கும் நிலைமை மோசமாக தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட சிக்கலும் பெரிய. இதில் 2 பக்கத்துலையும் இருக்கக்கூடிய பிராந்திய வெறியர்களால் வந்து பிரச்சனை தூண்டப்படுது எல்லைகளில். அதான் இப்போ காவேரி குடும்பம் மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து தட் ஆர் அ ஃபேர் மூவ்மெண்ட். பட் இன்றைக்கி அதை பேசுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. காலம் கடந்து போச்சு, 23 வருஷம், இயர்ஸ் ஆஃப் கான், 23 வருஷம் ஓடி போச்சு. இன்றைக்கி அந்த பேச்சை எடுத்தால் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாலிட்டிஷியன்ஸுக்கு 2 சைட்லையுமே இது வந்து ஒரு ரொம்ப ஓட் பேங்க் இஷ்யூ, ரொம்ப ஓட் பேங்க் இஷ்யூ. இப்போ நேற்று நம்ம இவர் ஃப்ரெண்ட்லைன் ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஒரு டிபேட்டில் பேசும்போது சொல்லிட்டு இருந்தா பார்த்தேன் நான். டிகே சிவகுமாருக்கு 2 வருஷத்தில் எலெக்ஷனாங்க 28. ஆமாம், தண்ணி திறந்து விட்டா அவர் கதை கந்தல முடிஞ்சு போச்சு. பிகாஸ் பிஜேபி இஸ் வெயிட்டிங் இன் த விங்ஸ், வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொதறிடுவாங்க போட்டு. அங்கே இதை விட மோசமாக இருக்குது, தமிழ்நாடோட மோசமாக அங்கே நிலைமை இருக்குது. அவர் அவர் எப்போவுமே இந்த காவிரி விஷயம் ரொம்ப ஃபர்மாகவும் இருக்கக்கூடிய ஆள் சார் சிவகுமார். ஆமாம், ரொம்ப வருடங்களாகவே பார்த்தீங்க. இப்போ ஈவன் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு லிபரலாக இருப்பார். ஆனால் சிவகுமார் ஹாட்லைனர், ஈவன் தோ ஹீஸ் அ காங்கிரஸ் மேன், அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே ஒரு பிஜேபி காரமாக தான் இருக்கும். எஸ், அவர் ஒரு மாதிரி அப்புறம் ஆமாம், அப்புறம் அர்பனைசேஷனில் ரொம்ப இதுவாக இருப்பார். மேகதாதுவை கண்டிப்பாக என் பீரியடில் கட்டிடுவேன்றது தான் அவருடைய இதுவே. எஸ், நான் செஞ்சுருவேன் அதை, அதுக்கான வேலை ஹி ஸ்டார்டட் ஆல்ரெடி. ஆமாம், இப்போ இந்த தண்ணியை திறந்து விடுறதுன்றது வந்து 28 எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து திறந்து விடாமல் அங்கே வந்து அந்த ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணணும். அப்போ பிஜேபி ஒருவேளை ட்ராப் தண்ணியை திறந்து விட்டால் பிஜேபி வந்து வில் நாட் அலோவ் ஹிம் டு ரூல். ஸோ அந்த நெருக்கடி அங்கே இருக்குது. இங்கே இவருக்கு இன்னும் 5 வருஷம் இருக்குது. இங்கே கன்சென்சஸே
அரைவ் பண்ண முடியல. இதில் வந்து உங்களுக்கு வந்து மத்தியஸ்தம் பண்ண வேண்டியது மோடி கவர்மெண்ட்டோட வேலை. பட் இது நாட் ஓன்லி மோடி, இதில் மோடியை மட்டும் குறை சொல்ல முடியாது. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருந்தப்போ அவங்களும் பண்ணல. ஏன்னா காங்கிரஸ் அண்ட் பிஜேபி 2 பேருமே இதில் ஆன்டி தமிழ்நாடு தான் அவங்க ஸ்டாண்டு. ஏன்னா கர்நாடகாவில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஹோல்டு இருக்குது. தனியாக காங்கிரஸால் அங்கே ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும், தனியாக பிஜேபியால் ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியும். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு சைபர், காங்கிரஸுக்கு 1. ஸோ அதனால் அதுவும் இப்போ கவர்மெண்ட்டு வந்திருக்குது, ஏதோ விஜய் புண்ணியத்தில் 59 வருஷம் பார்த்து பவர் வந்திருக்குது. ஸோ என்றைக்குமே அவங்க ரேடாரில் தமிழ்நாடு இருந்ததே கிடையாது. அவங்க தமிழ்நாடை பற்றி 2 பேருக்கும் கவலை கிடையாது, வெதர் இட் இஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி. ஸோ தமிழ்நாடு பீங் அதில் இன்னொன்று லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டுன்றதுனால இன்னும் மோசமாக போகுது. இந்த லாங் டேர்ம் சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு ஹேஸ் டு ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. அப்படி தான். இது வந்து இப்போ பேசுகிறது ரொம்ப பெரிய தப்புன்னு கூட சொல்லுவாங்க. எ கண்ட்ரி லைக் இஸ்ரேல் உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் கூட தண்ணி இல்லாமல் தே ஆர் டூயிங் ஒண்டர்ஸ். ட்ரிப் இரிகேஷன், க்ராப் பேட்டர்ன்ஸை மாற்றுறது, இதுதான் லாங் டேர்ம் சொல்யூஷன். நீங்கள் ஃபார் எவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் சுற்றி பாலைவனங்க, ஹவ் இஸ்ரேல் வாஸ் ஏபிள் டு டூ இட். நீங்கள் உலகம் பூராவே வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் கிரைசிஸ் வந்து உலகம் பூராவே இருக்குது. நீங்கள் அந்த வாட்டர் கஸ்லிங் கிராப்ஸை பயிரிடாதீங்கன்றோம். ரெண்டாவது வந்து நம்ம ஊரில் வந்து இந்த லிபரல் யூஸ் ஆஃப் வாட்டர் ஃபார் பேடி கல்டிவேஷன் இருக்கு இல்லையா, தட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளமேட்டிக் ஒன். ஸோ ப்ராடராக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த டிஸ்கஷனை நான் எப்படி முடிக்கணும்னு விரும்புகிறேன்னா, இப்போ இதை பேசுகிறது பொருத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம், பட் ஸ்டில் எவ்ரி கிரைசிஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லா சிச்சுவேஷனுமே ஒரு எவ்ரி கிளவுட் ஹஸ் இட்ஸ் ஓன் சில்வர் லைனிங்வாங்க. எல்லா சிக்கல்களுமே ஒரு வாய்ப்புகளை கொண்டு வரும் நமக்கு. லாங் டேர்மில் மனோஜ், ஓவரால் ரீஓரியன்டேஷன் ஆஃப் க்ராப் பேட்டர்ன்ஸை வந்து மாற்றுறது, ரீஓரியன்ட் பண்ணுறது, வாட்டர் கஸ்லிங் கிராப்ஸை மேக்ஸிமம் குறைக்கிறது, மினிமம் வாட்டரில் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி, இதை நோக்கி போனால் தான் தப்ப முடியும். இல்லைனா ஃபார் எவர் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் அதில் பிரயோஜனமும் இருக்காது. ஓகே சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த அமர்வுகளையும் பேசுவோம். நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி மனோஜ்.